கர்த்தர் எப்போ அந்த குழந்தையை அந்த பூமியில் கொடுத்தாரோ அப்போவே அதை டீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நான் எப்போதும் சொல்வேன், பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், அவர்களை ஒரு நாள் உங்கள் வாய்களினாலே தூஷித்து விடாதிருங்கள். அந்த பிள்ளை எவ்வளோ டென்ஷன் பண்ணாலும் சரி, எவ்வளவு கோபப்படுத்தினாலும் சரி, பிள்ளைகள் மீது தவறான வார்த்தைகளை ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமாய் பதிந்துவிடும். அது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதாய் மாறிவிடும். பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, டென்ஷன் பண்ணுவாங்க, தொந்தரவு செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க தான், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க தான். நாம் கேட்குறோமா? அப்பா சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோமா? ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கிறதான கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறோமா? நாம் சரியாக இல்லாத பட்சத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து தூஷணமாக தேவையில்லாத சாபங்களை கொடுப்பாருன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா.